ஓம் நம சிவாய. வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலமோகினியோட வசிய மந்திரம் யந்திரம் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது தான் யந்திரம் அண்ட் மந்திரம் நான் கொடுத்துருக்கேன். அண்டு நீங்கள் எல்லாருமே ஒரு சில பேர் வந்து என்னை தேடுவீங்க, வாட்ஸ்அப்பில் வந்து ஏன் வீடியோ போடலன்னுவீங்க. எனக்கு அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஏன் வீடியோ போடலன்னா, மயானம் போயிட்டேன். ஸோ அந்த மயானத்தில் வந்து ஒரு 8 to 9 hours இருந்ததுனால அந்த பாடி பர்ன் பண்ணதில் தொண்டை வலி அண்ட் நோஸ் வந்து பிளாக் ஆகிடுச்சு, சுத்தமாக பேச முடியல. ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல. அண்ட் இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் வீடியோஸில் அப்படின்னு இருந்தாங்க. எனக்கு லைஃப் டைமில் நான் காளி கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய இருக்கும். சிவன் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னென்னா, அது வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டேன், சந்தோஷமாகவும் இருந்துச்சு. என்னோடய சின்ன டாட்டர் வந்து நான் அவங்களுக்கு வீட்டுக்கு 2 சைட் கதவு இருக்கும். ஸோ அவங்களுக்கு நான் பின்னாடி சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். அவங்க கேட்டாங்க, சிவன் நிலா பார்த்துட்டு சிவனோட தலை மேலே தானே இருக்கும், ஸோ நான் கூப்பிட்டா சிவன் வருவாரா, சிவன் வந்து என்னை பார்ப்பாரா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உனக்கு சிவனை பற்றி தெரியாது, நீ பார்க்கணுன்னு சொல்லிட்டேன்னா அவர் எந்த ரூபத்தில் வேணால் வருவார் சொல்லிவிட்டு உள்ளே கதவை சாத்திட்டு வந்துட்டு நான் முன் வாசல் கதவை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பெரிய நல்ல பாம்பு வந்து கேட்டுக்கு, அதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அங்கே வந்து சோஃபா மேலே உட்காந்துட்டு இருக்கு. எங்கள் வீட்டு டாக் வந்து ஃபர்வி, அதாவது அவர் ராட்வீலரு. ஸோ அவர் போய் அவர் அதை பிடிக்க போகிறாரு, அந்த பாம்பு பின்னாடி போகுது. அந்த டாக் வர்றதை பார்த்துட்டு பாம்பு வந்து சோஃபா மேலே ஏறி அப்படியே உட்காந்துருச்சு. நான் கிட்டே போய் ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்தேன். எனக்கு வந்து எப்படியோ சாக்லேட் கொடுத்து டாக் உள்ளே கூப்பிட்டாச்சு. எனக்கு எங்களோட டாக் ஃபர்வியர் வந்து ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு எனக்கு பயம். அப்புறம் நான் மயானக்காளின்னு ஒரு 2-3 வாட்டி நான் கத்தியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த பாம்பு வந்து திரும்பி பார்த்ததை நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் வந்து அதை பிடிச்சி வெளியே எடுத்து விட்டாங்க. அந்த கேட் ஓப்பன் பண்ணி சோஃபாவோட இழுத்து வெளியே விட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த பாம்பு வந்து யார் கண்ணுமே ஒரு 6-7-8 பேர்கிட்ட நின்றுட்டுனோம். அதுக்கப்புறம் அந்த டாகு அந்த ஸ்னேக்கை வந்து காணும், கண் முன்னாடி மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ என்னோடய லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிவன் வந்து இப்படி வருவார் அப்படின்றத நான் பார்த்து பயந்தது தான். ஆனால் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஷேர் பண்ண சொன்னதுக்கு. இல்லைனா நான் ஷேர் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்திருக்காது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பாலமோகினியோட இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாலமோகினியை வந்து நீங்கள் உபாசனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உபாசனையாக எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வணங்கிட்டு நீங்கள் வரலாம். ஒரு வசிய சக்தி கிடைக்கும். இவங்க பாலமோகினின்றது குழந்தை மாதிரி இருக்க மோகினி தான், அதனால தான் பாலமோகினி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 108 வாட்டி இருக்க மந்திரத்தை வந்து நீங்கள் டெய்லி வந்து ஒரு 11 வாட்டி சொல்லி நீங்கள் வணங்கிட்டு வரலாம். பெருமாளோட படம் இருக்குது இல்லைங்களா, பெருமாள் தாயாரோட படம், அவங்க படத்தை பார்த்தே நீங்கள் வந்து அதை ஒரு 108 வாட்டி சொல்லிட்டு வரலாம் டெய்லி. இல்லை 54 வாட்டி, 21 வாட்டி சொல்லலாம். இதை கவனிச்சிங்களா, இந்த மந்திரத்தில் வந்து ஒன்று இருக்குது. என்னென்னா, ஓம் பாலமோகினி சிவசுதனை உருக்கும் கன்னி ஐயம் கிளியும் பட்டு படுபடு சிஞ்சன பட்சி நவி நாராயணி படுபடு ஸ்வாஹா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பக்ஷியை படுக்க வச்சு ஒருத்தவங்களை வசியம் பண்ணுறது. அவங்களோட பக்ஷி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை லோ பண்ணி, அதை நெகட்டிவ் ஆக்கி, அதை டீஆக்டிவேட் பண்ணி வசியம் பண்ணுறது. மந்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மந்திரம். ஸோ நீங்கள் வந்து இப்போது ஒரு ஹஸ்பண்ட்க்கு பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஒய்ஃப்க்கு பண்ணுறீங்கன்னா, இந்த யந்திரத்தை வந்து அப்படியே ஒரு தகடில் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு, ஓம் பாலமோகினி சிவசூதனை ஊருக்கும் கன்னி ஐயம் கிளியும் சிஞ்சன பட்சி நவி நாராயணி படுபடு அப்படின்றத சொல்லிவிட்டு, அந்த வசிக்கு முன்னாடி உங்கள் ஹஸ்பண்ட் பேரோ இல்லை ஒய்ஃப் பேரோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. வசி ஸ்வாஹா. இந்த பூஜை நீங்கள் எப்போ பண்ணணுன்னா, அமாவாசை அன்றைக்கி பண்ணுங்கள், இல்லை பௌர்ணமி அன்றைக்கி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது தான் அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு வசமாகும், அந்த மந்திரம் உங்களுக்கு பழக்கமாகணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு அமாவாசை அன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் போய் மோகினியோட வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன் படையல், அந்த மாதிரி ஏதாவது ஒரு படையல் வச்சுக்கோங்க. சிம்பிளாக வைக்கணுன்னா ஒரு டம்ளர் பானகம் பெருமாளுக்கு வைக்கிறது,
பெருமாளுக்கு வைக்கிற எந்த நைவேத்தியம் வேணாலும் மோகினி பூஜையில் வைக்கலாம். ஒரு தயிர் சாதம் வைங்க, சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஸோ இல்லைனா அவல், பால், சர்க்கரை, அதுதான் நான் ஆரம்பத்தில் காலைக்கு வச்ச படையல். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை வந்து நீங்கள் சாப்பிடணும், அதை மறக்கக்கூடாது. ஓம் பாலயோகினி அப்படின்றத போட்டுட்டு நீங்கள் இந்த யந்திரத்தை வந்து ஒரு தகட்டில் எழுதிக்கோங்க. வெள்ளி தகட்டில் எழுதலாம், செப்பு தகட்டில் எழுதலாம். வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் மட்டும் போதும். உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா மந்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நானும் இதை ஆக்சுவலாக இதை அன்றைக்கே எழுதி வச்சிட்டேன் கொடுக்கணும் அப்படின்னு. உடம்பு சரியில்லாததுனால என்னால் கொடுக்க முடியல. அங்கே பெயர் வசி வசி அப்படின்றது எழுதியிருக்கு. ஸோ அங்கே பேர் கண்டிப்பாக எழுதிக்கோங்க. யார் உங்களுக்கு வசமாகணுமோ அவங்க பேர் எழுதுங்க. அண்டு எந்திரத்தை வந்து ஓட்டெல்லாம் இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீட்டாக எழுதிக்கோங்க. நீங்கள் இப்போ உங்கள் ஹஸ்பண்ட்க்கு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே நான் வந்து இந்த 21 நாள் 48 நாள் அப்படின்றத ஐ ட்ரஸ்ட் இட். ஆனால் அதை ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து மாறுபடும், அவங்களோட கிரக பொசிஷன்ஸ் பொறுத்து. ஸோ நீங்கள் ஒரு மந்திரம் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு வருஷம் பண்ணுறீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு 21 நாள் 48 நாள் நீங்கள் பண்ணும்போது அது அந்த மந்திரம் உங்களுக்கு பழக்கமாகும். அதுக்காக 49 நாள் வந்து என்ன வசியமாகலை அப்படிலாம் கேட்கக்கூடாது. அவங்களோட கிரக பொசிஷன்ஸ் முக்கியம். அவங்களோட ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கார் அப்படின்றத பொறுத்து பலன் மாறும் ஒவ்வொருத்தவங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் அந்த உங்களுக்கு இப்போது மெயினான விஷயம் என்னென்னா அவங்களோட ஃபோட்டோ பார்த்து நீங்கள் இந்த மந்திரம் சொல்லணும். அது அதை விட முக்கியமானது. டெய்லி ஈவினிங் டைமில் விளக்கேற்றி அவங்களோட ஃபோட்டோ பார்த்து இந்த யந்திரம் கையில் வச்சு நீங்கள் மந்திரம் சொல்லிகிட்டே வரணும். அப்போ தான் அந்த முகம் வந்து உங்களோட இது மனசில் வந்து பதியும். யாரை நீங்கள் நினச்சிட்டு சொல்கிறீங்களோ அவங்களோட பட்சி வந்து படுத்து அவங்க வந்து உங்களுக்கு வசியமாகுவாங்க. அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். எனக்கே செம்ம ஷாக்காக இருந்துச்சு. ஐ மீன் ஐ ஹவ் யூஸ் திஸ் மந்திரம். ஆனால் அப்போல்லாம் வந்து மலையாளமும் தெரியாது, தமிழும் தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மலையாள மாந்திரிகம் படித்தது. ஏன்னா எனக்கு 2 லாங்குவேஜுமே தெரியாது. நான் அதை அப்சார்ப் பண்ணி நான் அதை வந்து இங்கிலீஷில் ப்ரொடியூஸ் பண்ணணும். எனக்கு புரிகிற மாதிரி நான் இங்கிலீஷில் எழுதிக்கணும். அதை தான் நான் ப்ரொடியூஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஆனால் மலையாளத்தில் இருக்கிறது அப்படியே தமிழில் இருக்குது. ஸோ அதை எழுதிக்கோங்க. இதை வேறு எப்படி யூஸ் பண்ணலான்னா நீங்கள் வந்து இந்த எழுதுறீங்க பார்த்தீங்களா தகடு, அதை வந்து ஒரு வாழை இலை மேலே குங்குமம் இல்லை மஞ்சள் பரப்பி அது மேலே இந்த யந்திரத்தை வந்து நீங்கள் வைக்கணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். மல்லிப்பூ கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். எல்லா மோகினி பூஜையிலையும் மல்லிப்பூ வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ மல்லிப்பூ வந்து கொஞ்சம் அந்த யந்திரத்து மேலே போட்டுக்கோங்க. இப்போ மோகினி படம் இல்லாதவங்க பெருமாளோட படம் முன்னாடியே நீங்கள் இதை பண்ணலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. எல்லாமே பெருமாளோட ஸ்வரூபம் தான். பெருமாள்லேருந்து வந்தது தான் ஃபஸ்ட்டு வந்தது சிவமோகினி, ஐயப்பனோட அம்மா. அதுக்கப்புறம் மகாமோகினி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வகையான மோகினி. ஸோ அதனால் எதுவும் அது வந்து ஒரு தெய்வ குத்தம் ஆகாது. எனக்கு பெருமாள்னால் ரொம்ப பிடிக்கும். யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, லாஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க பழைய சேனலில், இந்த சேனல்லையும் பெருமாளை பற்றி சொல்லுங்கன்னு இருந்தாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் எப்படி பெருமாள் தாயாரோட பூஜை பண்ணுறேன். டெய்லி காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு பூஜை வந்து பெருமாள் தாயாருக்கு, சிவனுக்கு தான். ஸோ அதை கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவே நான் போடுறேன். அதனால் நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள். இந்த மந்திரத்தை வந்து பொறுமையாக சொல்லுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லாதீங்க. ருத்ராட்ச மாலை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்படிக மாலை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு வேறும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.